குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். இலங்கை அதிபர் சுருக்கோலை பயன்படுத்தினால தங்கள் நாட்டில் கடல் வளம் அழிஞ்சிரும்னு ஒரு கருத்து அவங்க சொல்றாங்க. அது அவங்க நாட்டினுடைய கொள்கை. அதை மாதிரி அதை அழியுதுன்னு அவங்க சொல்றாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவரை சுருக்கு வலையை பயன்படுத்தக்கூடாது, கூடணும் அப்படின்றது இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும், அது தேச லெவல் அந்த பிரச்சனை கோர்ட் வரையிலும், சுப்ரீம் கோர்ட் வரையிலும் அது போனதுனால, தேச லெவலில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் ஒரு ஒப்புதல் கேட்கறாங்க. அதுக்கான நிபுணர் குழு அமைச்சு. நிபுணர் குழுனா எல்லா ஆய்வுக்குரிய நிபுணர் குழு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட் 10 பேர் ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கையின்படி எல்லா ஸ்டேட்லயும் ஒப்புதலையும் கேட்கறாங்க. நிறைய ஸ்டேட்ல சுருக்கோலை எடுக்கிறாங்க. ஒரு சில ஸ்டேட்ல சுருக்கோலையை மறுக்கிறாங்க. இப்படி மாறுபட்ட கருத்து இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரையிலும் வர்ற 2வது மாசம், பிப்ரவரி 2வது மாசம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க இருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட சுருக்கோலையை அனுமதிக்கிறதுக்கு தான் இருக்காங்கன்றது மாதிரி நிபுணர் குழு அறிக்கை மூலமா எங்களால உணர முடியுது. அதை நாங்க வரவேற்கிறோம்னு தான் சொல்ல முடியும். அந்த மீன் பிடிக்கலாம். அந்த ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு. 3 மாசம் மீன், 6 மாசம் மீன், 1 வருஷம் மீன். மனிதனுக்கு எப்படி ஏஜ் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு வயசு இருக்கு. அந்த வயசுல உற்பத்தி ஆகக்கூடிய மீன்கள் கடல்லே நீரோட்டமாக போய் அந்த கடல்லே அழிஞ்சிரும். பெரிய மீனுக்கு இரையாகக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மீன் வயசாகி இறந்துரும். இது இயற்கை. கடல்ல உற்பத்தி ஆகிற மீனை, கூட்டமா வர மீனை பிடிக்கிறது தான் சுருக்கு வலையினுடைய பயன்பாடு. அது பிடிக்கிறதுனால நாட்டுக்கு பொருளாதாரம். பல தொழிலாளிகள் இதனால நிறைய தொழில் பண்ணுவாங்க. அதை சார்ந்த தொழில் நிறைய இருக்குது. அதை நம்பி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்ற மாநிலம் போல நம்ம தமிழ்நாட்டிலையும் அதை கொண்டுகிட்டு வரணுன்றதான் பெரும்பான்மை மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சுருக்குமடி உட்பட அழிவுபூர்வமான வலைகள், எந்த வலைகளை கடல் பகுதியில் மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்தினாலும், அது இலங்கை கடல் பகுதியாக இருந்தாலும், இந்திய கடல் பகுதியாக இருந்தாலும், எந்த கடல் பகுதியாக இருந்தாலும் வளங்கள் அழியும். இப்படி வளங்கள் அழிவது மூலமாக மீனவர்களின் நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கான வாழ்வாதாரம் அளிக்கப்படும். இதை தான் இந்திய பிரதமர் மோடி அவர்களை இலங்கை அதிபர் அனுரகுமார திசைநாயக்க அவர்கள் 16ஆம் தேதி சந்தித்த பொழுது பேசியிருக்காங்க. 2 தலைவர்களும் பேசியது என்னன்னா, நாம ஒருங்கிணைந்து இந்திய இலங்கை மீனவர்களையும் இந்திய தமிழ் மீனவர்களையும் நாம் அவங்களோட வாழ்வாதாரத்தை மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாக்கணும், அதற்கேற்ற போல நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதில் அந்த இந்திய தமிழ் மீனவர்களை குறித்து இலங்கை அதிபரிடம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பேசியதற்கு முதல்ல பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 2 நாட்டு மீனவர்களும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையில் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் அழிவுபூர்வமான வலைகள், சுருக்கு வலை உட்பட, ரெட்டமடி உட்பட அழிவுபூர்வமான வலைகளை மீனவர்கள் பயன்படுத்தி மீன் பிடிப்பதை தடை செய்வதற்கான நடவடிக்கையும் சட்ட ரீதியாக மேற்கொள்ள வேண்டும். அதே போல் 2 நாடுகளும் ஒருங்கிணைந்து 2 நாட்டு மீனவர்களும் மனிதாபிமான அடிப்படையில் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை அதிபர் நம்ம நாட்டுக்கு நம்ம பிரதமரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த மீனவர்கள் பிரச்சனையில நம்ம அதிபரும் நம்ம பிரதமரும் இலங்கை அதிபர் பேச்சுவார்த்தை நடத்தது எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதா போலதான் இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய வாழ்முறை ரொம்ப பறிக்கப்பட்டு இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு தமிழர்களுக்கு அந்த உரிமைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில 2 நாட்டு மீனவர்களும் சுழற்சி முறையில மீன் பிடிக்கணும், பரஸ்பர முறையில மீன் பிடிக்கணுங்கிற அடிப்படையில நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுவோங்கிற நிலைப்பாட்டுல சொல்லியிருக்காங்க. இதுல அவரு சொல்ற கருத்தின் அடிப்படையில சுருக்கு வலையையும் ட்ரால் நெட்டையும் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு, சுருக்கு வலையை முழுமையா நிறுத்திக்கிட்டு, ட்ரால் நெட்டை ஓரளவுக்கு நிறுத்திக்கிட்டு, ஏன்னா 2 நாட்டு மீனவர்களும் சுழற்சி முறையிலையோ இல்ல பரஸ்பர முறையிலையோ மீன் பிடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கை ஏற்பட்டா இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும்.